வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இருக்கிறதுனால, எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் செய்து இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே! நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமது தனிப்பட்ட ராசி பலன்களை தனித்துவமாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து வருகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக உங்களது நேரத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். ஏனென்றால், உங்களது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் ராசி பலன்கள் வருகின்றன. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 13 ஏப்ரல் 2022ங்க புதன்கிழமை. தமிழில் பிலவ வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள்ங்க புதன்கிழமையன்று இன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் உள்ளதால ஆண்டாள் வழிபாடு செய்யலாங்க. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற ஆண்டவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனதில் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைக்கு இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமையுங்க. ஏதாவது இன்டர்வியூ ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி மிஸ் செய்து விட வேண்டாம். அனைத்து விதமான இன்டர்வியூ இன்றைய தினம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் முயற்சிகள் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக எல்லாமே மேற்கொள்ளலாம். இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு புகழ் வாய்ந்த நல்ல சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தில் உங்களது புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறும். இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வெற்றிகள் உங்களது புதிய முயற்சிகள் மூலமாகவே அமையுங்க. மூத்த குடிமக்கள் இன்றைய தினம் உங்களது உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது அவசியங்க. அப்படி அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களது உடல்நிலையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்கள் சமாளிச்சுக்க முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று இன்னைக்கு செயல்படுறது நல்லதுங்க. இன்றைய தினம் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தாராளமாக நடத்தலாம். திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெறுறதுனால கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகளில் நீங்கள் சிக்காமல் தனியாக இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும். இல்லைன்னா சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாங்க. இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சி அடையும். அதற்காக உங்களது நண்பர்களின் உறுதுணை உங்களுக்கு உண்டுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் மற்றும் நல்ல ஒரு ஆதரவு உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய ஜாப் பர்மனன்ட் குறித்த தகவல் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கும் சரி, வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சரி இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுடைய சந்தேக குணம் தான் உங்களுக்கு சில தோல்விகளை தருங்க. எனவே சந்தேக குணத்தை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் கைவிட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில புதிய முதலீடுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஆனால் தகுந்த சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் இன்றைய தினம் அந்த வாய்ப்புகளை பரிசீலனை செய்யலாங்க. இன்றைய தினம் உங்களது சில திட்டங்கள் கொடுத்த சாத்தியங்கள் ஆய்வுக்கூறுகள் ஆகியவற்றை நீங்கள் அனலைஸ் செய்து தான் முதலீடுகள் செய்யணும். அதன் பிறகுதான் நீங்கள் யாருக்கும் எந்தவித கமிட்மெண்ட்டை கொடுக்கணுங்க. அதாவது யாரை நம்பியும் இன்றைய தினம் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. யோசிக்காமல் வாக்குறுதிகள் கொடுத்து விடாதீர்கள். பின்னாளில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கலாம். எனவே வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது இது நமக்கு சாத்தியம் தானே, இதை நம்ம செய்ய முடியுமா, எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானை நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்குறுதி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய மீது உங்களது குழந்தைகள் மீது உங்களுக்கு கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் தான் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வேலைப்பளு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நேரத்தை செலவிட போதுமான நேரங்கள் இருக்காது. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கிடைக்கும் நேரத்தில் நீங்கள் இனிமையாகவே பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினத்தை உங்களது காதல் வாழ்க்கையில் உற்சாகத்துடன் நீங்கள் அனுபவிக்க நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது வேலையை உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது உங்களது முதலாளி பாராட்டி அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளுக்கு பெருகக்கூடிய ஒரு தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது எதிர்கால ஃபியூச்சர் திட்டங்களை இன்னைக்கு நீங்கள் என்ன திட்டங்கள் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதை இன்றைக்கி நீங்கள் மறுமதிப்பீடு செய்யுங்க. உங்களோட ஃபியூச்சர் திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போது
கரெக்டாக போயிட்டுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி மறுமதிப்பீடு செய்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்படி நீங்கள் ஏதாவது மாறுதல் செய்ய வேண்டியிருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வேணுங்கிற மாறுதல்களை செய்யக்கூடிய அளவிற்கு உங்களது எதிர்கால திட்டங்களில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது மாலை நேரத்தில் சரியாகிறதுனால நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. இன்றைய தினம் ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் பணிபுரியும் அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் புதிய முதலீடுகள் உங்களுக்கு தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வம்புதும்களிலிருந்து ஒதுங்கி போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஊதா நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. வயலட் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனன் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கும் புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைலில் கிடைக்கும். எங்களுக்கும் அது நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜாக ஒரு டானிக்காக இருக்குங்க. எங்களுக்கும் அது நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தின உடனே கூடவே பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற பட்டனையும் நீங்கள் அழுத்தி விடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ் அமையுங்க. இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பத்திரிகை தொடர்பான நியூஸ் சேனல் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புதுவிதமான யோசனைகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. அது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குங்க. இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல குட் நியூஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்குங்க. விளையாட்டு தொடர்பான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி அதிக ஆர்வத்துடன் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது அதை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களது மாறுபட்ட சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கவும் இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப திருப்தியான நாளுங்க. அதுவும் குறிப்பாக பணம் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக எனக்கு இருக்குங்க. உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுறதுனால கண்டிப்பாக அது கூடவே மன மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொஞ்சம் விரயம் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் தான் கடைசியில் மிஞ்சி இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டனையும் நீங்கள் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.